நமஸ்காரம். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆனால் அவசியமான ஒரு வீடியோ. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. இதில் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்தது, புராணங்கள் இதிகாசங்களில் வர விஷயங்கள், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். இன்னைக்கு உலகெங்கும் பேசப்படும் ஒரு வார்த்தை அப்படின்னா ஆட்டிசம் அப்படின்றது பேசப்படுகிறது. இது எந்த அளவுக்கு இருந்தாக்க அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நிறைய குடும்பங்கள்ல இத அவ உணர்ந்திருக்கா, தெரிஞ்சுட்டு இருக்கா. ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டா. ஆனா இப்போ அதனுடைய தாக்கம், அதாவது அதனுடைய ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்றது. இது எதனால, இதுக்கு ஏதான ஒரு தீர்வு உண்டா அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்ப்போம். முதல்ல நான் ஒரு டாக்டர் ஒருத்தருடைய ஒரு ரிசர்ச் சப்மிட் பண்ற அந்த ஒரு பேப்பரை நான் படிக்க முடியாத நேரிட்டது. அதை இங்க சொல்ல முடியாததுக்கு சாரி. ஏன்னா அவருடைய பர்மிஷன் இல்லாம நான் இதை ரிவீல் பண்ண முடியாது. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, இதுக்கு முக்கிய காரணம் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஹைபாக்சியானா என்ன அப்படின்னாக்க, லேக் ஆஃப் ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு குறைதல். அதாவது ஒரு பெண் கர்ப்பம் தரித்த பின்பு அவளுடைய உடம்பில் சில சமயம் இந்த பிராணவாயு குறைபாடு உண்டாகும். அதனால அந்த அம்மாக்கு ஒன்னும் நடக்காது, தெரியாது. ஆனா அந்த ஒரு சில நிமிடங்கள் அந்த குழந்தையை அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த திசுக்கள், அதாவது டிஷ்யூஸ் விச் கேரி பிளட், அம்மாவுடைய இதுல இருந்து ரத்தம் எடுத்து செல்லும் டிஷ்யூக்கள்ல ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுவதால் இது நிறைய நடக்கிறது அப்படின்ற. ஆக்சிஜன் குறைபாடுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்றாருனாக்க, ஒரு கர்ப்பவதி மனசால் வேதனைப்பட்டாலோ, துக்கப்பட்டாலோ, ஸ்ட்ரெஸ் ஆனாலோ, டிப்ரெஷன் ஆனாலோ இது நிகழறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற. இப்ப இந்த காலத்து தாய்மார்கள்லாம் இதே தானே ரொட்டீனா ஆயின்றிருக்க வாழ்க்கெல்லாம். அந்த காலத்துல நீங்க பார்த்தேன்னா சீமந்தம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அன்னைக்கு அந்த தாயாரை உட்கார வச்சு நிறைய ஒரு வீணா கானங்கள், பாட்டுக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, அந்த ஒரு சூழ்நிலையே ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது முடிந்த உடனே அவள் தன் தாய் வீட்டுக்கு சென்று விடுவாள். அப்போ தாய் வீட்டுல சுதந்திரம் ஜாஸ்தி. அதனால அவ அங்க போறச்சே ரொம்ப ரிலாக்ஸ்டா, மனசு நிம்மதியா, அவளுக்கு பிடித்த விஷயங்களை பண்ணி கொண்டு, பிடித்த விஷயங்களை சாப்பிட்டு கொண்டு ஆனந்தமாக அவ மாட்டுக்கு இருக்கு. இப்ப இருக்கிற கர்ப்பஸ்திரீகள்லாம் குழந்தை பிறப்பது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஆபீஸுக்கு போயிட்டு அங்க எவ்வளவு ஸ்ட்ரெஸ், அங்க எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறார்கள். அதை தவிர இந்த பிரெக்னண்டா இருக்கிற சமயத்துல இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா, அதாவது இமோஷனலி வீக் பண்ணும் அப்படின்ற. சோ அந்த மாதிரி சமயத்துல கணவனுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது அவர் சொல்ற ஒரு சின்ன வார்த்தைகள் கூட அது பெருசாக பூதாகாரகமாக எடுத்து அவளுக்கு மனசில் வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் உண்டாக்குகிறது. அந்த மாதிரி சமயத்துல அந்த ஹைபாக்சியா உண்டாறது. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அந்த காலத்துல இருந்து எடுத்துட்டோம்னாக்க, சீத்தை ஒரு தடவை ராமரிடம் சொன்னாலாம். இது எந்த ராமாயணத்தில் வருது என்று எனக்கு சட்டுன்னு தெரியல, ஆனா இது நான் கேள்விப்பட்ட ஒண்ணு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சீத்தை ராமரிடம் தான் கர்ப்பவதியாக இருந்தால் தன்னுடைய குழந்தைகளை அமைதியான ஒரு ஆனந்தமான ஒரு ரிஷிகள், ஒரு முனிவர்கள் நடத்தும் யாகம் யஜ்யம் அதெல்லாம் நடக்கிற அந்த மாதிரி யஜ்ஞசாலைகள் அங்கதான் பெத்துக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன ஒரு சமயத்துல அவர் சொல்லியிருக்கா. அதை நினைவு வைத்து கொண்டு ராமர், அவர் பிரெக்னன்ட் ஆன உடனே கர்ப்பம் தரித்தவுடன் லக்ஷ்மணனை விட்டு வால்மீகி ஆசிரமத்துல அவளை கொண்டு விட சொல்றார். அங்க அவள் வால்மீகியின் மந்திரங்களை கேட்டுக்கொண்டு, யஜ்ஞங்களை பார்த்து கொண்டு, கடவுள் நினைவாகவே ஆனந்தமாக 2 அழகான இரட்டை குழந்தைகள், லவன் குச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பெறுகிறாள். அப்போ அவளுடைய மனநிலை அங்க இருக்கிறச்சே சந்தோஷமாக, அதாவது அந்த ஒரு ரம்யமான சூழ்நிலை, ஒரு ஒரு டிவைனான சூழ்நிலையில அவ அங்க இருக்கா. இதே மாதிரி கயாது, அதாவது ஹிரண்யகசிபுவின் மனைவி. ஹிரண்யகசிபு பிரம்மனை நோக்கி தனக்கு சாகாவரம் வேண்டி கேட்பதற்கு தவம் செய்ய போகிறான். அப்போ இந்திரன் என்ன பண்றான், இவாளையெல்லாம் ஒரு வழியா இந்த குடும்பத்தை அழிச்சுட்டாக்க அவனை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயாதுவை
கடத்தி கொண்டு போக பார்க்கிறான். அப்போ நாரத முனிவர் வந்து அவளை காப்பாற்றி தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அங்கு பராமரித்து வருகிறார். அப்பொழுது கயாத்து அங்க வந்து ரொம்ப அமைதியான சூழ்நிலையில ரொம்ப ஆனந்தமா இருக்கா. நாரதரும் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கு நாராயண நாமம், அதாவது அக்ஷாஷ்டிர மந்திரத்தை அர்த்தத்தை சொல்லி கொடுத்து ஸ்லோகங்கள்லாம் சொல்லி, அதாவது நாராயணனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அந்த குழந்தைக்கு கர்ப்பத்திலேயே கேட்க வைக்கிறார். அதனாலதான் பிரகலாதன் பிறந்த உடனேவே அவ்வளோ ஒரு ஞான குழந்தையாகவும் பக்தியோடையும் நாராயணன் மேல அதீத அன்பு கொண்ட குழந்தையாகவும் பிறக்கிறது. கர்ப்பவதிகள் பிரசவத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கா. அங்க இருக்கிற அவர்களுடைய ஆபீசர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு, ஏன்னா அவர்களுக்கும் மனைவி, பெண், தாயார் எல்லாரும் பார்த்திருப்பா இருப்பா. அதனால உங்களுடைய கெப்பாசிட்டியில முடிஞ்ச வரைக்கும் அந்த பெண்களுக்கு சில சலுகைகள்லாம் கொடுத்து கொஞ்சம் அனுசரிச்சு அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கணும்னு ஒரு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஃபாதர்ஸ் டு பி, அது உங்களுக்கும் குழந்தை தான். உங்க மனைவியை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்ன்றது இல்ல, உங்க வீட்லயே வச்சுட்டு சந்தோஷமா பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கோ. நல்லதை கேட்க வையுங்கள். நல்ல கடவுள் பக்தி வரா மாதிரி ஸ்லோகங்கள், பாட்டுக்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்கட்டும். பெண்களே, நீங்களும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக விஷயங்களை அணுகி மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி சந்தோஷமா இருங்கோ. எல்லாருக்கும் நல்லபடியா குழந்தைகள்லாம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன். வேண்டுதல் மட்டும் நம்மளது தான், பாக்கியெல்லாம் அவன் பார்த்துப்பான். நமஸ்காரம்.